யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து கூறின ஓமைகள் என்று அல்ல, ஒரு 7 காரியங்கள் நானே நானே என்று கூறினார். அதை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை குறித்து நாம் இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம். சென்ற வாரம் நானே வாசல் அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்தே தான் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். இந்த யோவான் சுவிசேஷத்திலேருந்து 9வது அத்தியாயம் 1லிருந்து 41 வரை நாம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். சென்ற வாரம் நன்றாக பார்த்தோம். அதில் ஒரு பிறவி குருடனுக்கு அவர் பார்வை கொடுக்க, அதை தொடர்ந்து அவருக்கும் பரிசேயருக்கும் உண்டான ஒரு சர்ச்சை. அதில் யோவான் 9வது அத்தியாயம் 39லிருந்து 41 வரைக்கும் நம்ம அது பார்த்தோம். நம்ம அதில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அப்போது அவருடன் இந்த பரிசேயர் சிலரை கேட்டு நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் நேராயிடும், நாங்கள் காண்கிறோம் என்கிறதுனாலே உங்கள் பாவம் நிறைவேற்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னார். இதுக்கு பின்னாடி அவர் சொன்ன அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் பின் சந்ததியான யாக்கோபின் சந்ததியாருக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்கு முன்னதாக மோசேயின் மூலமாக அவர்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து அந்த தேசத்திலே அவர்களுக்குரிய பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு இவைகளை நான் தருவேன், அதற்குரிய என் நியமத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதை கை கொண்டால் ஆசீர்வாதம், இதை மீறி நடந்து வேறு தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு விக்கிரக வணக்கத்திற்கு சென்றால் தண்டனை. இதை லேவியராகமம் 26வது அத்தியாயத்திலையும் நாம் பார்க்கலாம், உபாகமம் 8வது அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். ஆனாலும் பிற்காலத்திலே அந்த சந்ததி நியாயப்பிரமாணத்தை மீறி விக்கிரக வனத்தில் சென்றதுனால அநேக தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் அவர்களை எச்சரித்தார். அவங்க மனம் திரும்பாததுனால உடன்படிக்கையின்படி வரும் தண்டனைக்குள்ளாக அவர்களை நடத்தினார். அசிரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் 10 கோத்திரத்தை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. பாபிலோனியர் யூதா தேசத்தில் அந்த 2 கோத்திரத்தை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அந்த உடன்படிக்கையில் வருகிற சரத்தில் அதுவும் ஒன்று. நீங்க மீறி நடந்தீங்கன்னா சத்துரு மேற்கொள்ளுவான், இல்லைன்னா உங்களை தேசத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன். அதன்படியாக ஒரு வெளியே போயிட்டாங்க. இப்ப அவங்க அப்படி வெளியே கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்துல, சிறையிருப்புக்குள் போகிற நேரத்துல அப்பொழுது இருந்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியா 31வது அத்தியாயத்துல 31, 32வது வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா தேவன் அவர்களுக்கு அந்த சிறையிருப்புகளை போறதுக்கு முன்னதாக அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதுல சொல்லுகிறாரு, நான் ஒரு புதிய உடன்படிக்கை உங்கள்கிட்ட பண்ணுவேன் அப்படிங்கிற 31வது அத்தியாயம் 31, 32 வசனங்கள் நம்ம படிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களின் நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையை இவங்க செல்லாததை ஆக்கிட்டாங்க. அதனால அதன்படியாக அதை முடிச்சுட்டு நான் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன், அந்த உடன்படிக்கையை எப்படி பண்ணுவேன், அதற்குரிய அடையாளம் சின்ன என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லியிருந்தார். இதை போன வாரத்தில் நம்ம படித்தோம். 42வது அத்தியாயம் ஏசாயா 42, 1லிருந்து 7 வரைக்கும். இதோ நான் ஆதரிக்கிற என் தேசம், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கும் பிரியமானவர் இவரே, என் ஆவியை அவர் மேல் அவர பண்ணினா ஒரு புறஜாதிக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதில்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை விரித்து சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியம் கொடுக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர்
குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படியே உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இதில் அந்த உடன்படிக்கை செய்கிறவர் எப்படி இருப்பார்னா, குருடருடைய கண்களை அவர் திறப்பார் அப்படின்னு இங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம யோவான்ல பார்த்தோம் 9வது அத்தியாயத்தில் ஒரு பிறவி குருடன் கண்ணை ஒரு திறந்தவர். ஸோ பரிசேயர்கள் வேதத்தில் தேறினவர்கள் பழைய தீர்க்கதரிசியினுடைய வசனங்களை அவங்க சரியாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும், இயேசு சொன்னது நிமித்தமாகவும் அல்ல, தேவன் மூலமாக தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய காரியத்தை இவர் செய்கிறதுனால தேவனிடத்திலிருந்து இவர் வந்தவர், தீர்க்கதரிசன் மூலமாக வந்தவர்னு அவங்க புரிஞ்சிருக்கணும். ஆனாலும் அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் இல்லாததுனால அவங்க அவரை ஒத்துக்கல. அதனாலதான் அவர் அங்க சொன்னார், அவரு அந்த தேவன் சொன்ன உடன்படிக்கை நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசத்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய புதிய உடன்படிக்கை உட்படுபவனுக்கு மட்டுமே தேவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு உண்டு. அது உள்ள வருவதற்கு நான் தான் வாசல்னாரு. அதை தொடர்ந்தேதான் யோவான் 10வது அத்தியாயத்துல 11வது வசனத்தை சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நானே வாசல்ங்கிறது நான் தான் அக்ரிமெண்ட், என் மூலமா தான் நீ உள்ள வர முடியும், என்னை விட்டுட்டு வேற வழி கிடையாது அப்படின்ட்டாரு. இப்ப அடுத்தது நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறாரு. இந்த அறிக்கையின் மூலமாக, நானே நல்ல மேய்ப்பன் என்பதன் மூலமாக அவர் வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வாரம் நம்ம தியானிக்கிறதுக்கு இருக்கிறோம். மேய்ப்பன் என்கிற ஒரு சத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் உபயோகப்படுத்தினாங்க, இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனா இன்று நம்ம அழைக்கிற மேய்ப்பர்கள் என்பதற்கு அர்த்தமும் பழைய ஏற்பாட்டுல மேய்ப்பர்கள் என்பதற்கு அர்த்தமும் டோட்டலியா ரெண்டுமே வித்தியாசம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்த 3 வித ஊழியர்களை அபிஷேகித்து நியமித்தார் அவருடைய சார்பாக. ஒன்று ஆசாரியர்கள், அவர்கள் ஜனங்களுக்கு தேவனை குறித்த சத்தியத்தை போதித்து பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், சுத்தம் உள்ளதற்கும் அசுத்தத்திற்கும் உள்ள வேறுபாட்டை விலக்கி போதித்து ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், இவங்க ஆசாரியர்கள். அடுத்தது ராஜாக்கள், இவர்கள் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் அண்டை நாட்டாரிடத்திலிருந்து ஜனங்களை பாதுகாத்து ஜனங்களை ஒருவரோடு உள்ள சமூக உறவிலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்படியாக அவர்களை கண்ட்ரோல் பண்ணி அவர்களை வழி நடத்துகிறவர்கள். இது 2வது. 3வது தீர்க்கதரிசிகள், இவர்கள் ராஜாவோ அல்லது ஆசாரியரோ அல்லது ஜனங்களோ தேவ சித்தத்தை மீறி பரிசுத்த குலைச்சலாகும் போது தேவனுடைய வாயாக தேவனுடைய சார்பாக இருந்து அவர்களை எச்சரித்து மனம் திரும்பும்படி அறைகூவல் விடுக்கிறவர்கள். இந்த 3 ஊழியர்கள் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் மூலம் தேவனுடைய சார்பாக ஜனங்களை ஒரு வழிநடத்தும்படியாக தேவன் கொடுத்தது. இதுல அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம், அவங்களத்தான் பழைய ஏற்பாட்டுல மேய்ப்பர்கள் என்று பழைய ஏற்பாடு முழுச வேதம் சொல்கிறது. அதனால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேய்ப்பர்கள் அப்படின்னு இதுல வரக்கூடிய அந்த மேய்ப்பர்கள் யாரு, பழைய ஏற்பாட்டுல வர மேய்ப்பர்கள் யாருன்னா, அன்று ராஜாவாக தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு இல்ல தானாகவோ ஏறி ராஜாவாக இருந்த அந்த ராஜாக்களை குறித்து தான் இது சொல்லுது. இதை இதுல நம்ம கொஞ்சம் ஒரு சங்கீதங்களில் உள்ள சில காரியங்களிலிருந்து நம்ம இதை படிக்கலாம். சங்கீதம் 78ல் 70, 71, 72 2 வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 78ல் 70, 71, 72 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் பின்னால் தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்கள் தன் இருதயத்தின்படி உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இது தன் ஜனங்களை வழிநடத்தும்படியாக கொண்டு வருகிறவன மேய்ப்பன் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டது.
சங்கீதம் 80 தொடர்ந்து சங்கீதம் 80 ஆசாப் எழுதின இந்த சங்கீதத்துல தேவனை அவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா 1வது வசனத்துல, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பு ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவி கொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே பிரகாசியும். அதாவது இவர் தேவனையே தங்களுடைய மேய்ப்பன், நீர்தான் எங்கள் மேய்ப்பர், உம்முடைய சார்பாக கீழே இந்த ராஜாக்கள் உட்கார்ந்து மேய்க்கிறாங்க, உம்முடைய ஆளுங்க அப்படிங்கிறது சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி சங்கீதம் 23 தாவீது பாடின சங்கீதம். அந்த தாவீதும் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரு, நான் அவருக்கு கீழே ஒரு ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். ஸோ இதுல அந்த ராஜாக்களை தான் அந்த காலத்துல மேய்ப்பர்கள் என்று சொன்னாங்க. இதுல ராஜாக்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாச்சு. அது என்னங்கிறத நம்ம அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். பிற்காலத்துல இந்த ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் ஜனங்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி உடன்படிக்கைக்கு விரோதமாக எழும்பின போது அதன் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அந்த நேரம் வந்தது. ஏற்கனவே இஸ்ரவேல் அசீரியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருச்சு. இப்ப யெகூதா போகும்போது அங்க இருந்த அந்த நேரத்துல நேபுகாத்நேச்சர் படையெடுத்து இஸ்ரவேல்களை கைது பண்ணி போக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க இருந்த தீர்க்கதரிசி எரேமியா. அந்த எரேமியாவின் மூலமாகவும் தேவன் ஜனங்களை எச்சரித்தார். அவர் என்ன சொல்லி எச்சரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா 2வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல தேவன் அதை சொல்லுகிறார். 7-8 படிக்கலாம். எரேமியா 2வது அத்தியாயம் 7-8. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொல்லி வீணானவர்களை பின்பற்றினார்கள். இதை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தண்டிக்கிறதுக்கு காரணமே இதுதான். நீங்க என் தேசத்தை தீட்டுப்படுத்தினீங்க. இந்த 3 பேருமே தப்பு பண்ணாங்க. ஆசாரியரும் தப்பு பண்ணாங்க, தீர்க்கதரிசியும் தப்பு பண்ணாங்க. முக்கியமாக இந்த மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதனுடைய காரியங்களையும் பின்னாடி சொல்றாரு. எரேமியா 22வது அத்தியாயத்துல 1-9 வசனங்கள் வரைக்கும் படித்தா அதுல சில காரியங்களை தேவன் சொல்லுகிறார். எரேமியாவினுடைய புத்தகத்திலே 22வது அத்தியாயம் இந்த வாரம் நம்ம அதை பார்த்தோம். இந்த 1-9 வரைக்கும் உள்ள வசனங்களில் கர்த்தர் சொன்னது, எரேமியாவுக்கு சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், அதான் ராஜா அரண்மனைக்கு போய் அந்த ராஜா கிட்ட சொல்ல வேண்டிய வசனம் என்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாக செய்வீர்களானால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேல் ஏறும், அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசல் வழியாக உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேளாமற் போயில் இந்த அரண்மனை பாழாய் போகும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நீங்க ராஜா எப்படி நடக்கும்னு சொன்னோம், இந்த மாதிரி யோக்கியமா நடந்தீங்கன்னா தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி தாவீதினுடைய வம்சமாக இந்த சிங்காசனத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இந்த அரண்மனையை பாழாக்கிடுவேன் அப்படிங்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறாரு. அதே அத்தியாயத்துல எரேமியா 22 15 17வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். நீ கேதுரு மரம் மாளிகையில் உலாவுகிறபடியினால் ராஜாவா இருப்பாயோ? உன் தகப்பன் போஜன பானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார்.
உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதல் செய்வதன் மேலும் அல்லாமலும் வேறொன்று மேலும் வைக்கப்படவில்லை. இதுதான் உன்னுடைய குற்றம் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிக்கிட்டு அந்த அத்தியாயம் பூரா அதைத்தான் சொல்றாரு. நம்ம அதை முழுசா வாசிக்க வேண்டாம். அதிலே 24வது வசனத்துல பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரன் கேனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னாரு இந்த அரமனை பாலா போகும்னாரு. ஆனாலும் இவங்க திருந்தாதனால உன்னைய என்னுடைய அதிகாரமாக பூமியில் உபயோகிக்கிற முத்திரை மோதிரமாக என் சார்பாக செயல்படுகிற ராஜாவாக வச்சேன். ஆனா உன்னை கலட்டி எரிஞ்சு போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிவிட்டு தான் பின்னாடியே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. 28, 29, 30 கேனியா என்கிற இந்த மனிதன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ அவனும் அவன் சந்ததியும் அறியாத தேசத்தில் துரத்தி விடப்பட்டதுமே ஏது? தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், இவன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவர்கள் மேய்ப்பர்கள் தவறாக போனதுனால அவர் கோபம் மேய்ப்பர்கள் மேல வந்து இனிமே தாவீதின் சிங்காசனத்துல வம்சத்துல ஒருத்தனை இருக்க மாட்டான் என்று அவனை தீர்மானமாக சொல்லிட்டாரு, சபித்து விட்டார். ஆனா அதோட நிறுத்தாம அடுத்த சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்தே வருகிற 23வது அத்தியாயத்துல சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதோட சேர்த்து தான் வருகிறது. அதே நம்ம படிக்கலாம். அந்த 23வது அத்தியாயத்துல 1ல இருந்து 6வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளே துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் சேர்த்து அவைகளை திரும்பவும் அவைகளின் தொழுவத்துக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதி நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இவர் அங்கேயே சொல்றாரு, நீ மோசமா இருக்கனால உன் வம்சத்துல ஒருத்தன் உட்கார மாட்டான், தூக்கி போட்டுருவேன். ஆனா உனக்கு பதில் வேற மேய்ப்பனை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அது சொல்லி வருகிற போதுதான் தாவீதின் வம்சத்துல இருந்து ஒருத்தரை நான் எழும்புப்பேன், ஒரு கிளையை, அதுல இருந்து ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன், அந்த வம்சத்துல இருந்து ஒருத்தர் கொண்டு வருவேங்கிறார். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த கேனியா தாவீதின் வம்சத்துல வந்தவன் தான். அவனுக்கு இனி உன் வம்சத்துல எவனும் அறியாதில் உட்கார மாட்டான்ட்டாரு. ஆனா இங்க தாவீது வம்சத்துல இன்னொருவனை எழுப்புவேன் அப்படிங்கிறார். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை பார்த்தா இந்த ராஜ வம்சத்துல இந்த கேனியாவுடைய வம்சத்துல வருகிறவர்தான் யோசேப்பு. அந்த யோசேப்பின் மூலமாக, யோசேப்புக்கு பிறந்தவர் அல்ல, யோசேப்பின் மனைவியாகிய மரியாளுக்கு முதல் பிறந்ததுனால முதல் பிள்ளைக்குரிய உரிமையின்படி இந்த தாவீதின் வம்சாவளிக்கு, இந்த ராஜாசனத்துக்கு இயேசு கிறிஸ்து உரியவராகிறார். ஆனா அதே சமயம் சாபத்துக்கு உட்படாத தாவீதுக்கு இருந்த சாலமோன் அல்லாமல் இருந்த இன்னொரு குமாரன் நாத்தான், அவனுடைய வம்சம் சபிக்கப்படாதது. தாவீதின் வம்சம் சபிக்கப்படாத வம்சம். அந்த வம்சத்துல வந்ததுதான் மரியாள். சோ இந்த வார்த்தையையும் இயேசு மூலமாக பூர்த்தி ஆகிறது. அந்த ராஜாவை கொடுத்த
சாபமும் அதில் அங்கே பூர்த்தியாக ரெண்டுத்தையும் இணைத்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பி கொண்டு வருகிறார். இது வந்து அவருடைய இதில் நம்ம படிக்கலாம். இதை தொடர்ந்து இவர்கள் சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. சிறையிருப்புக்குள்ள இருக்கிற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியேல் அங்க தீர்க்கதரிசியாக சிறையிருப்புக்குள்ள போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவர் மூலமாக தேவன் சில காரியங்களை சொல்லுகிறார். அதை எசேக்கியேல் 21வது அத்தியாயம் 25 to 27 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். அதுல சொல்லுகிறாரு, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே. இது அந்த ஏற்கனவே சொன்னார்ல, இனிமே உன் வம்சத்துல ஒருத்தனும் உட்கார மாட்டான்னு அவனை குறித்து தான் இங்கேயும் எசேக்கியேல் மூலமாக சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்திலே உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிரீடத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாசன்ல உட்காரக்கூடிய இந்த கிரீடத்திற்கு உரிமைக்காரர் என்று ஒருவரை நான் நியமித்து இருக்கிறேன். அவர் வரும் வரைக்கும் இந்த யூதா இஸ்ரவேல் வம்சத்துல ராஜாங்கிறவனே இருக்க மாட்டான், அதாவது மேய்ப்பன் என்ற எவனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத இங்க இவர்கிட்ட சொல்றார். அதை சொல்லிட்டு அதை தொடர்ந்தே தான் எசேக்கியேல் மூலமாக இன்னொரு தீர்க்க தரிசனுக்கு அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 34வது அத்தியாயத்துல நம்ம அதை பார்க்கலாம். எசேக்கியேல் 34வது அத்தியாயம் படித்தா அது பூரா மேய்ப்பர்களுக்கு விரோதமான வார்த்தை தான். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன தவறு செஞ்சாங்கிறத சொல்லுகிறாரு. 34ல 1-11 வரைக்கும் படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, மனுபுத்திரரே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன உரை. நீ தீர்க்க தரிசன உரைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல், நசவு உண்டவர்களை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும், துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவர்களை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாக அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவை காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைக்கொண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆதலால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்கள் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன். அதை சொல்லிட்டு தொடர்ந்தேதான் சொல்லுகிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நீங்க சரியில்லைனால உங்களை தூக்கி போட்டுட்டு நானே இறங்கி என் ஆடுகளை மேய்ப்பேன் அப்படிங்கிறார். 15வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகள் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டி போன எல்லா இடங்களிலிருந்து அவர்களை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவருடைய சுய தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலினாலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளே, நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொன்ன கையோட தான் அடுத்த சில காரியங்களை சொல்லுகிறார். 23வது வசனத்திலிருந்து,
அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனே நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களே தேசத்தில் இல்லாதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாக வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதுல மேய்ப்பர்களுக்கு விரோதமான சொல்லுகிற போது அந்த தாவீதின் வம்சத்துல வந்து அவனை தள்ளி விட்டுட்டாரு. ஆனா தாவீதின் வம்சத்துல வேற ஒருத்தரை எழுப்புவேங்கிறாரு. ஆனா நானே மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. தேவன் நானே இறங்கி வந்து மேய்ப்பேன், நானே அவர்களை மேய்ப்பேன் அப்படிங்கிறாரு. என் ஜனங்களே, இனிமே இந்த மேய்ப்பர்களினுடைய கையிலே பாடுகள் படாதவர்கள் விடுவித்து நானே மேய்ப்பேன். அது தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு கிளையை எழுப்பி அநேக மேய்ப்பர்கள அவர்களிலே நாடுகளை மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல சொன்னபடி சிதறுண்ட தேசத்தை என் ஜனங்களை கொண்டு வரேன் என்று சொன்னது போல 70 வருடங்கள் கழித்து, பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருடங்கள் கழித்து பழையபடி ஜனங்களை திருப்பி யூதா தேசத்துக்கு கொண்டுட்டு வந்தார். ஆண்டவர் அவர்களை கொண்டுட்டு வந்தார். அந்த 70 வருட சிறையிருப்புக்கு பின்பாக யூதா தேசம் திரும்பிய போது அப்போது இருந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த செருபாபேல் தலைமையில தான் அவங்க குரூப் வர்றாங்க. 3 தடவையாக செட்டா வராங்க. முதலிலே செருபாபேல் தலைமையில வராங்க, 2வது எஸ்ராவின் தலைமையில ஒரு குரூப் வராங்க, 3வது நெகமியாவின் தலைமையில ஒரு குரூப் வராங்க. இந்த முதலாவது வந்த குரூப் வந்து செருபாபேல். அவன் தான் அந்த யூத ராஜ வம்சத்துல வந்து அடுத்த சிங்காசனத்துக்கு உட்கார வேண்டிய தகுதி உடையவன். ஆனா அவன் வந்தும் கூட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய சுயதேசத்துக்கு திரும்பி வந்த ஜனங்களை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வரக்கூடிய, அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு ராஜ வம்சத்தை சேர்ந்தவனுக்கு கொடுக்காமல் அப்போது இருந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நமது சகரியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா 3வது அத்தியாயத்துல 1 to 9 வசனங்களை நம்ம படிக்கலாம். சகரியாவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அதுல சொல்லுகிறாரு, நான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். தேவன் அவருக்கு தரிசனத்துல பிரதான ஆசாரியன் யோசுவாவை காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்துல நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்திலே நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிற இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அது சொன்ன கையோடைய அடுத்த ஒரு காரியத்தையும் சொல்றார். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாக யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழர்களும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாக்கு முன்பாக வைத்த கல், இந்த கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்கிறார்.
அதாவது நீ இவர்களை வழிநடத்து, இவங்களை ஒழுங்கான வழிக்குள்ள கொண்டுட்டு வா, நீ நியாயம் விசாரி, அதே சமயத்துல கேட்டுக்கோ. இன்னொருத்தர் வர்றாரு பின்னாடி, கிளை எனப்படுகிறவராகி என் தாசன். ஏற்கனவே நம்ம சொல்லுவது தாவீது வம்சத்தில் ஒரு கிளையை எழுப்புவேன், அங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் தான் இங்க அவர் வருவாரு. அவர் வந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, நான் அவருக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவார். அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று முழு உலகத்தின் பாவத்தை நீக்கி போட்ட அன்னைக்கு அந்த காரியம் பண்ணார். அதை தொடர்ந்தே அவருக்கு இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். சகரியாவுக்கு இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் கொடுக்கிறார். அதுல 6வது அத்தியாயத்துல நம்ம படிக்கலாம். சகரியா 6:9-15 வரைக்கும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாவும் தொபியாவும் எதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையில் வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோசதாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிறையிலே வைத்து. பாபிலோன்ல இருந்து கொஞ்சம் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு ஜனங்க திரும்பி வந்து செட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் போவோம் வந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டுட்டு வந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நீ வாங்கி அதை வைத்து ஒரு கிரீடத்தை செய்து, கிரீடம் வந்து ஆசாரியன் தலையில கிரீடம் வைப்பதில்லை, கிரீடம் எப்போதும் ராஜா தலையில தான் இருக்கும். ஸோ இங்கே சொல்லுகிறது, கிரீடத்தை செய்து அதை யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் தலையில வச்சுட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லு. அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இவங்க இப்ப ஆலயத்தை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்லுகிறாரு, பின்னாடி ஒருத்தர் வந்து அவர் ஆலயத்தை கட்டுவார், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இதுலயே சொல்லுகிறாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், ஆனாலும் நினைச்சுக்கோ உனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரை நான் ஏற்கனவே நியமிச்சு வச்சிருக்கிறேன், அவர் தான் வருவார் அப்படிங்கிறார். இதுல குறிப்பாக ஆசாரிய ஊழியம் ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்தது. லேவியில் கோத்திரத்துல இருக்கக்கூடிய ஆரோனுடைய பிள்ளைகள் 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 என்று அவர்களுக்கு தான் வரும். ராஜாவாக உட்காருவது வந்து யூதா வம்சத்துக்கு தான் வரும். ராஜா ஒரு சில நேரத்துல தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம், ராஜாவாகவும் இருக்கலாம். தாவீது உதாரணம். ஆசாரியன் சில நேரங்களில் தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம், ஆசாரியனாகவும் இருக்கலாம். நம்ம சங்கீத புஸ்தகத்துல ஆசாப்பின் சங்கீதங்கள் நிறைய படிக்கிறோம். அவன் ஒரு ஆசாரியன், ஆனால் தீர்க்க தரிசனமாக ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைய பாடல்கள் அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஆசா. ஆனா ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஒருவன் ஒருபோதும் இருக்க முடியாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல உரியது. ஒரே ஒரு தடவை தான் ஒரு ராஜா தேவாலயத்துக்குள்ள போய் ஆசாரிய வேலை செய்ய போறேன்னு உள்ள போனா குஷ்ரோகம் முடிச்சு வெளியே வந்தான். ஆண்டவர் அங்கேயே அடிச்சார். ஆண்டவருக்கு பிரியமான அநேக காரியங்களை செய்த ஜனங்க தான். ஆனா உன் எல்லையை மீறி போயிட்டு ஆசாரிய வேலை செய்யறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது, உள்ள போன வெளியே போன அடிச்சு தூக்கி போட்டேன் கிடையாது. ஆனா இங்க சொல்லுகிறாரு, ஒருத்தர் வருவாரு, சிங்காசனத்துல வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார், ஆனா அந்த சிங்காசனத்தின் மேல ஆசாரியராகவும் இருப்பார். ஸோ இந்த ஒண்ணுதான் தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இந்த மூன்று அபிஷேகங்களையும் ஒன்றே கொண்டவர் ஒரே ஒரு மனிதர் தான். அவரைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பூரா மேசியா அப்படின்னு அழைக்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் யூத வம்சத்துல பிறந்தாரு. பூமியில் இருந்த 33 வருடங்கள் ஒரு தீர்க்கதரிசியை போல ஆசாரியன், பரிசேயன், சதுசேயன், வேதபாரகன், ஜனங்கள் இவர்களுடைய குற்றங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை சீர்படுத்தி மனம் திரும்புவதற்குள் அழைப்பு கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியத்தை நிறைவேற்றினார். என்று மக்களின் சார்பாக குற்ற நிவாரண வழியாக தன்னை ஒப்பு கொடுத்து
பரலோகத்தினுடைய தேவனுடைய வலது பாரிசத்திலே நம்மளுடைய பிரதான ஆசாரியனாக அமர்ந்து இருக்கிறார். அவர் திரும்ப வருகிற போது ராஜாவாகத்தான் வருவார். ராஜாவாகத்தான் வருவார். இந்த 3 காரியங்களை ஒழுங்கே கொண்டவர் ஒருவர் தான். இதைத்தான் அங்க மெதுவாக ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்பட்டது. இந்த ஒரு காரியங்களை தான் அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன். அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த மேய்ப்பன் நானே அப்படிங்கிறத தான் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் முழுவதும் நிறைவேற்றவில்லை, நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னாரு. தீர்க்க தரிசனங்கள் அவரை பற்றி கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இருந்த 33 வருடத்துக்குள்ள, விசேஷமாக 3 வருஷத்துக்குள்ள அநேக காரியத்தை நிறைவேற்றி விட்டார். அதை முடித்து விட்டு தேவனுடைய ஜனங்களை, அவர்களுடைய ஆதி சத்துரு ஜனங்களை வஞ்சித்து பரிசுத்த குலைச்சலாக்கி மரணத்தின் ஆளுகைக்கு உட்படுத்தின பிசாசானவனை ஜெயித்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட நல்ல மேய்ப்பன் நானே என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இதைத்தான் யோவான் 10வது அத்தியாயத்துல 10-18 வசனங்களிலே அவர் இந்த ஒரு காரியத்தை தான் சொல்கிறார். நானே வாசல் என்று சொன்னார். அதை தொடர்ந்து 9வது வசனத்துல யோவான் 10:9 நானே வாசல் சொன்னார். என் வழியாக ஒரு உட்பிரவேசத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லிட்டு 10-18 வரைக்கும் சொல்லுகிறாரு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறபடியான ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், அதாவது இஸ்ரவேல் யூதா என்கிற இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலே பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை சொல்கிறார். 27 29 வரைக்கும் 30 வரைக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்றார். அந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய காரியத்தை ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூரணப்படவும் தன்னுடைய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்து, ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது மண்ணிலே படைத்த போது ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆனா அந்த ஆத்மா பாவம் செய்து கரைப்பட்டு அந்த ஆவி தேவனுடைய தொடர்பை விட்டு துண்டிக்கப்பட்டு மரித்து போய் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து திரும்பி அவனுடைய பாவத்திற்கு தான் பரிகாரம் செய்துவிட்டு தன்னுடைய ஜீவனை, அவர்தான் ஜீவாதிபதி, தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அந்த ஜீவன் சிலுவையிலே மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்து உயிர்த்து எழுந்த அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன், பிதாவோடு போயிருக்க முடியும்.
நித்தியமாக இருக்கக்கூடிய ஒருவன். இன்றைக்கு இந்த புதிய உடன்படியின் கீழே தேவன் தம்முடைய சபையை, அங்க சொல்றாரு, அவரே ஆலயத்தை கட்டுவார் அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார். என் சபையை நான் கட்டுவேன் என்கிறார். இன்றைக்கு சபையை கட்டிக்கிட்டு இருக்கிறவர் அவர் தான். இன்று இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே தேவன் தம்முடைய சபையை வழிநடத்த, தன்னுடைய மந்தையை வழிநடத்த 5 வகை ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் நிருபத்திலே 4வது அத்தியாயத்திலே அதை கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுகிறார். எபேசியர் 4வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 வகை ஊழியங்கள் இன்று சபையை பக்தி விருத்தி அடையும்படியாக, சபை சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்தவான்கள் தங்களுக்குள்ளே சீர்பொருந்தும் பொருட்டாகவும் அந்த 5 வகை ஊழியத்தை கொடுக்கிறார். நோக்கம் ஒண்ணுதான், கிறிஸ்துவை போல பூரண புருஷனாகும். இதுக்கு 5 ஊழியர்களை கொடுக்கிறார். இதுல அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் இயேசுவை அறியாத இடங்களுக்கு சென்று அவர்களை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டு போய் அங்குள்ள ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி சபைகளை நிறுவுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள். இது அனுப்பப்பட்டவர்கள். இன்றைய நம்ம மாடர்ன் லாங்குவேஜ் சொல்லணும்னா மிஷனரிகள்னு சொல்லலாம், வச்சுக்கலாம். அதே அந்த ஜனங்கள் தங்களுடைய பழைய கலாச்சாரத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் இழுக்கப்பட்டு உலகத்தோடு ஒத்து போகிற போது அதை கண்டித்து எச்சரித்து திருத்துகிறவன் தீர்க்கதரிசி. இயேசுவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன் சுற்றத்தார் அண்டை அயலாரிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருளின் ஆளுகையிலிருந்து அவர்களை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வழிநடத்துகிற ஒருவன் சுவிசேஷகன். அப்படி வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்து வேதத்தை தியானிக்க வழிநடத்தி கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்டு அவர் பின் செல்ல அவர்களை வழிநடத்துகிறவர் மேய்ப்பன். அந்த ஊழியத்திலே அவருக்கு உதவியாக இருந்து வேதத்தை கிரமமாக அந்த ஆடுகளுக்கு போதிக்கிறவன் போதகன். இந்த 5 வகை ஊழியங்கள் உண்டு. ஆனா இந்த 5 பேரும் ஒரு ஒன்னஸோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு திட்டமும் ஆகும். இது இந்த எபேசியர் எழுதின 4வது அத்தியாயத்திலேயே நம்ம 14 படிக்கலாம். 13 வரைக்கும் படித்தோம். 14 நம்ம படித்தோம்னா இருக்கும். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அவைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்வுள்ளா இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதால் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. இந்த 5 வகை ஊழியர்களும் 5 அவயவங்கள். இந்த அவயவங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், வாய் பேசணும், கை எடுக்கணும், காலு நடக்கணும். இவைகள் இணைந்து ஒரே காரியமாக செய்கிறது சரீர வளர்ச்சி உண்டாகும். சபை பக்தி விருத்தி அடையும். சபை சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபடும். உலகத்தை இருளுக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள கொண்டுட்டு வரும். கிறிஸ்துவை போல சாட்சியுள்ள ஜீவியத்திற்குள் வளரும். இதற்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இப்ப இந்த 5 வகை ஊழியங்களில கிறிஸ்துவை இரட்சகராக என் கர்த்தராக ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவருமே
இதுல ஏதாவது ஒரு ஊழியத்துல நம்ம ஈடுபட்டு இருப்போம். ஒரு சிலர் 2 அல்லது 3 ஊழியங்களை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். புதிய ஏற்பாட்டுல அவனவன் திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை 10, 5, 1 என்று கொடுத்தது போல ஆண்டவர் பிரித்து கொடுப்பார். உதாரணத்துக்கு பேதுரு இயேசு கிறிஸ்துவினாலே அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டவர். மார்க் 3வது அத்தியாயத்துல அவர் மலைக்கு மேலே ஏறி தமக்கு சித்தமானவர் வரவழைத்து தன்னுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கும்படியாக பிசாசுகளை விரட்டி நோய்களை குணமாக்க அதிகாரம் உடையவர்களாக அவர்களை அனுப்பினார். அவங்க அதுல ஃபர்ஸ்ட் வருகிற ஒரு பேதுரு. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் செல்லும் முன்னதாக கடைசியாக பேதுருவிற்கு பேசின, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆம், என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 தடவை திரும்ப அவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த மேய்ப்பரின் ஊழியத்தையும் அவர் கையில கொடுத்தார். அந்த பேதுரு தன்னை பற்றி அவருடைய வாழ்நாளின் கடைசி காலங்களில் வருகிற போது அவர் தன்னை பற்றி சில காரியங்களை கூறுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். 1 பேதுரு 5ல 1ல இருந்து 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியம், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்த பிரதான மேய்ப்பன் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். நான் ஒரு மேய்ப்பன், ஆனா எனக்கு மேல ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவர் வருகிற அன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறார். கடைசியாக எபிரேயர் நிறுவத்தினுடைய ஆக்கியன் கூட நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் நிர்வாகிகள் 13வது அத்தியாயத்துல 20, 21 2 வர்ணங்கள் நம்ம கடைசியாக பார்க்கலாம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளில் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதுதான் நமக்கும் ஒருதாக கொடுக்கப்பட்டது. அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய காரியத்தை செய்து அவர் வருகிற நாளிலே அவருக்கு மகிமை உண்டாக முடியாது நம்மை தெரிந்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை தான் இயேசு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், தேவனால் முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டவன் நான் தான் நல்ல மேய்ப்பன். மட்டுமல்ல, நான் தான் நித்திய மேய்ப்பன். எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க மேய்ப்பர்கள், எனக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு மேலாக நான் இருக்கிறேன். முக்கியமானது சிதறுண்ட ஆடுகளை சேர்த்து கொண்டுட்டு வர்றதுதான். அந்த காரியத்துக்குள்ள ஈடுபடுங்கிற இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிற போது திரும்ப சொல்லுகிறார், தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த மேய்ப்பன் நானே, என்ன என்று வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் தெளிவாக இதை சொல்றதுதான். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன். என் கையில இருந்தோம், பிதாவின் கையில இருந்தோம், யாரும் அவர்களை பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிற இப்ப ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து அவருடைய மந்தைக்குள் நம்மை சேர்த்து கொண்ட அந்த கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் நம்ம என்றென்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக. ஆமென்.